அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மொத்தமாக தூக்க போகும் குறுப்பெயர்ச்சி இந்த 4 ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அதை பற்றி பார்க்கும்பொழுதே, நேற்று நடந்த குறுப்பெயர்ச்சி பல ராசிக்காரர்களின் வாழ்க்கையை புரட்டி போட போகுதே. மேசராசி, ரிஷபராசி, மிதுனம், கடகம் இந்த 4 ராசிகளுக்கு குறுப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட வாழ்க்கை மாற்றும், என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம் என்று நாம் பார்க்க போகிறோம். மேசராசி பலன். இந்த குறுப்பெயர்ச்சியால் மூலம் உங்கள் பொருளாதாரம் அடியோடு மாறப்போகுது. கடனை எல்லாம் அடைக்க போகிறீங்க, சுப செலவுகளை செய்ய போகிறீங்க, சொந்த நிலம் வீடு வாங்க போகிறீங்க. நல்லதே நடக்கும். அவருக்கு புது பணம் வந்து இருக்கிறது கம்மன் அடிப்பீங்களே, அப்படி புது பணம் வந்தவர் போல் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. அடுத்த 18 மாதம் உங்களின் வாழ்க்கை புதிய உச்சத்தில் இருக்க போகுது. மே 13, 2025 வரை நீங்கள் சாதனைகளை குவிக்க போகிறீங்க. உங்கள் வீடு, ஆரோக்கியம், குடும்ப நலம், திருமணம், பணம் என்று எல்லாம் கொட்டப்போகுது. குபேர யோகம் அடித்து விட்டது என்று சொல்லுவாங்களே, அப்படி ஒரு குபேர யோகம் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 6, 8, 11வது வீட்டில் இருக்கிறதுனால அடிக்க போகுது. போக்குவரத்து பயணங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் கூடுதல் அக்கறையோடு இருக்கணும். முக்கியமாக இளைஞர்கள் காதல் வயப்படுவதில் கொஞ்சம் கவனமாக யோசித்து செயல்படணும். ஆலங்குடி குருஸ்தலத்திற்கு சென்று பூஜை செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது ரிஷபராசியை பற்றி பார்க்கும்பொழுது, ரிஷபராசிக்கு இத்தனை காலம் 12ஆம் இடத்தில், அதாவது மேசராசியில் இருந்தார் குரு. இப்போது ஜென்ம இடத்தில் குருவாக மாறி உள்ளது. அவர் 5, 7, 9 இடங்களை பார்க்குறாரு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த குரு உங்கள் வீட்டில் வருவதால் நீங்கள் இனி செய்வதிலெல்லாம் கொஞ்சம் இடர்பாடுகள் வரும். ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தால் அது தடங்களாக மாறும். பைக்கை ஸ்டார்ட் செய்ய நினைத்தால் கூட பேட்டரி போய் நிற்குமே, அப்படி ஒரு விஷயத்தில் தடங்கள் வரும். தொட்டதெல்லாம் தடங்கள் இருக்கும். இப்படி தொட்டதெல்லாம் தடங்கள் இருக்கும் என்றாலும் எந்த காரியமும் நடக்காமல் போகாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயன்றால் கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும். ரிஷபராசிக்கு ஜென்ம இடத்தில் குரு மாற உள்ளது. அவர் 5, 7, 9 இடங்களை பார்க்குறாரு. அவர் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடம்தான் ரொம்ப முக்கியங்கிறதுனால தடங்கல்கள் வந்தாலும் நீங்கள் நினைத்த காரியங்களை கஷ்டப்பட்டு செய்தால் நிறைவேற்றுவீங்க. நல்ல விஷயங்கள் என்னென்ன, எதுவும் நல்லதே நடக்காதா, தடங்கல்கள் மட்டும் வருமா என்று கேட்க வேணாம். இது நல்ல விஷயங்களுக்கு நடக்க போகுதுங்க. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், போக்குவரத்தில் கவனமாக இருங்க. நிலம் வாங்குவது, கடன் வாங்குவதில் கவனமாக இருக்கணும். குழந்தைகளுக்கு வரம் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருங்க. குடும்ப உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம். அடுத்தது மிதுன ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, உங்களுக்கு 12ஆம் வீட்டில் குருப்பெயர்ச்சி ஆகிறார். இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பண வரவு இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்து இருந்த இடங்களில் இருந்து எல்லாம் பணம் வரும். சமயங்களில் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து கூட பணம் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக உங்கள் கடன் கொடுத்து திரும்பி கொடுக்காதவங்க கூட இப்போது கூட கேட்காம கூட பணம் கொடுப்பாங்க. ஆனால் இதனால் கண்டிப்பாக நிறைய சுப செலவுகள்லாம் இருக்க போகுதுங்க. சுப செலவாக மாற்றுங்க, சான்ஸு கிடைக்காது. காசு எவ்வளவு வந்தாலும் பணம் கையில் இருக்காது. வருகின்ற பணமெல்லாம் செலவாகிறதே என்று நீங்கள் நினைப்பீங்க. உங்களுக்கு போதுமானதாக இருக்காது. இதை சமாளிக்க நீங்கள் சுப செலவுகளை செய்யலாம். குரு பகவான் பார்வை உங்கள் ராசிக்கு 4, 6, 8 இடங்களில் வர உள்ளது. அதனால் சுப செலவுகள் உள்ளது. குரு பகவான் பார்வை உங்கள் ராசிக்கு 4, 6, 8 இடங்களில் வருவதால் வீடு வாங்கும் ராசி உள்ளது. நிலம் வாங்கும் ராசி இருக்கிறது. நீங்கள் சுப செலவுகள் காரணமாக திருமண செலவுகள், வீடுகள், புதிய வாகனங்களை வாங்கலாம். அதே போல் வயிற்று பிரச்சனை கூட அதிகம் ஏற்படலாம். சுப செலவுகள் இருக்கிறது என்கிறதுனால பெரிய முதலீடு செய்ய வேணாம். முதலீடுகளில் அகலக்கால் வைக்க வேணாம். ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எந்த விதமான முதலீடுகளையும் செய்வது நல்லது. பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க. இல்லை என்றால் சுப செலவாக மாற்றுங்க. அடுத்தது கடகராசி பற்றி பார்க்கும்பொழுது, சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கடகராசிக்காரவங்க. அதன் காரணமாக உங்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சியால் பலவிதமான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. முக்கியமாக இந்த பொருளாதார ரீதியாக நீங்கள் புதிய உயரத்தை தொட போகிறீங்க. இத்தனை காலம் பணம் இல்லை, வேலை இல்லை, பார்க்குற வேலையில் போதிய வருமானம் இல்லை என்று புலம்பி கொண்டிருந்த நீங்கள் இனி அப்படி புலம்ப வேணாம். உங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி மூலம் வாழ்க்கையே மாறப்போகுதுங்க.
அடுத்தது வந்து சிம்மாசனத்தில் அமரும் காலம். முக்கியமாக இது வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலம்தான். உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் வழங்கும். ஒன்றல்ல ரெண்டல்ல நல்ல பல வேலைகள்லாம் உங்கள் வீட்டை வந்து தேடி வரும். அரசு வேலை கூட உங்களை தேடி வரும். வேலை ரீதியாக உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து குவிந்து கொண்டே இருக்குமுங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே பார்க்கும் வேலையில் மே மாதத்திற்கு பின் திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கும். அதாங்க திடீர் என்று டீல் ஆவது, மேனேஜர் ஆவது என்று உங்கள் வேலையில் நீங்கள் சிம்மாசனத்தில் அமர போகும் காலம்லாம் வந்து விட்டதுங்க. ஆரோக்கியம் வந்து நல்லாயிருக்கும். அதே போல் குரு பயிற்சி உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இத்தனை காலம் உங்களுக்கு வயிற்று பிரச்சனை, குடல் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை இருக்கலாம். ஆனால் இனிமேல் அந்த பிரச்சனைலாம் வராதுங்க. ஆரோக்கியத்தில் இனி நல்ல காலம்தான் உங்களுக்கு லாபமாக கொட்ட போகுதுங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருந்த பொருளாதாரம் இனிமேல் சரியாகுங்க. பணம் வந்து உங்களை தேடி வருங்க. பிஸ்னஸில் செய்யும் முதலீடுகள் லாபமாக மாறும் காலம் வந்து விட்டதுங்க. மனநலனில் பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களுக்கு அதே சமயம் மனநிலையில் பிரச்சனைகள் வரலாம். எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை கூட இருக்கலாங்க. அந்த குழப்பமான நிலை தாங்க கடகராசிக்காரங்களுக்கு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்குதுங்க. தூக்கத்தில் பிரச்சனை இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து எப்போதுமே மனசை வந்து மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளணுங்க கடகராசிக்காரங்க.